சந்தியா வந்து தன்னுடைய பழைய வாழ்க்கைய அடியோட மறந்துட்டான்னு நான் நினைக்கிறேன். நான் கூட அதான்ப்பா நினைக்கிறேன். கொஞ்ச நாள் முன்னாடி அவ ஃப்ரெண்டு கிட்ட போன்ல பேசிட்டு இருந்தா. அவ எவ்வளவு போல்டா அவ ஃப்ரெண்டுக்கே தைரியம் சொல்லிட்டு இருந்தா. நான் இத பத்தி ரேகா கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவளே அவ பழைய வாழ்க்கையை மறந்ததுக்கு அப்புறம் நம்மளும் அதை மறந்துடுறது நல்லதான்ப்பா. அப்படி பழச மறந்தா தானே புதுசா நாமும் ஏதாவது யோஜனை பண்ண முடியும் இல்லையா? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலப்பா. அது ஒன்றும் இல்லைப்பா. கந்தசாமி பிள்ளை அரவிந்து, அந்த அரவிந்தும் சந்தியாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா பேசிக்கிறாங்க, பழகிறாங்க அப்படின்னு. வேற என்னப்பா, அவங்க 2 பேருக்கும் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுடலான்னு ஒரு சின்ன ஆதங்கம். ஏன்பா, என்னப்பா யோசிக்கிற? ஆமாம் ஈஸ்வர், அந்த பூமி பூஜையில் அவங்க 2 பேரையும் பார்த்தபோது எனக்கு கூட அதான் தோணுச்சு. ஆனால் பெரியவங்க வீட்டில் இருக்கும்போது நான் அதாவது சொன்னால் சரியாக இருக்காதுன்னு தோணுச்சு. அதான் நான் ஒன்றும் சொல்லலை. ஆனால் இப்போ அப்பாவே சொல்லிட்டாரு. வேணா நான் சந்தியா கிட்ட ஒரு வார்த்தை கேட்கட்டுமா? ஈஸ்வர், என்னப்பா யோசிக்கிற? சொல்லு சொல்ல. அதான் டைவர்ஸ் தான் கிடைச்சாச்சு, அப்புறம் இன்னும் என்ன? இல்லப்பா, அதுல நாம எப்படி? ஏன் ஈஸ்வர், நான் கேட்டு பார்க்குறேன். அவன் மனசுல என்ன இருக்குன்னாவது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? கேட்குறாங்களே, சொல்ல. ஏதாவது சொன்னா தானேப்பா ஒரு முடிவு வரும். சரி சரி, பேசி பார்க்கட்டும். ஆட்டும் ஆட்டும். அம்மா, நீ பேசி கொஞ்சம் பக்குவமா. உனக்கு தெரியும். பேசிப்பா. என்னடா இதுவரைக்கும் தான் வாழ்க்கை போச்சே, இனிமேலாவது அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஈஸ்வரா ஈஸ்வரா ஈஸ்வரா. சந்தியா. அண்ணே, என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கு வெள்ளிக்கிழமைல, அதான் துளசி மாடத்தை சுத்தம் பண்ணி விளக்கேத்த போறேன். முடிஞ்சிருச்சா? இல்ல நீ, 1/2 an hourக்கு மேல ஆகும். இல்லை, பேசணும்னு நினச்சேன். சரி, நான் ஒரு 1/2 an hour கழிச்சு வரேன். அண்ணே பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க. இல்லை, நீ முடிச்சிடு. 1/2 an hour 45 minutesக்கு மேல ஆகும். நீங்க சொல்லுங்க. இல்லை, உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். தப்பா நினச்சிக்க மாட்டியே? என்ன புதிர் போட்டு பேசுறீங்க? சொல்லுங்க. உனக்கு அரவிந்த் பத்தி நீ என்ன நினைக்கிற? அவரு நல்ல சோஷியல் ஒர்க்கர். எப்பவும் யாருக்காவது உதவி பண்ணணுங்கிற மைண்ட்ல இருப்பாரு. பர்சனலா அவரு பக்கா ஜென்டில்மேன். டீசெண்டா பேசுவாரு, பழகுவாரு. ரொம்ப ஜோவியல் டைப். அண்ணே, சரி ஏன் கேக்குறீங்க? இல்ல, உனக்கு அரவிந்த் பிடிச்சிருக்கா? ஏன் திடீர்னு இப்படி கேக்குறீங்க? இல்ல, நல்லா நீங்க 2 பேரும் அந்யோன்யமா பேசுறீங்க, பழகுறீங்க. அதான் உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்கணும்னு நினைச்சோம். ஆக்சுவலா அப்பாவும் கேட்கணும்னு நினைச்சாரு. ஆனா சங்கடமா இருக்குமேன்னு கேட்கல. இல்லம்மா, உனக்கு அப்படி அரவிந்த் பிடிச்சி இருந்து எங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியலன்னா, ஏன்னா அப்படி உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மேற்கொண்டு நாங்க பேசி கல்யாணம். அண்ணே ப்ளீஸ், இவ்வளவு தூரம் நீங்க வெளிப்படையா கேட்டதுக்கு தேங்க்ஸ். ஆனா நான் என் மனசுல என்ன இருக்குங்கிறத சொல்லிடுறேன். இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த மாதிரி ஒரு எண்ணம் என் மனசுல இல்ல அண்ணே. ஈவன் அரவிந்துக்கு கூட நாங்க 2 பேரும் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட பழகவே இல்லை. ஜஸ்ட் we are good friends. ஓகே ஓகே ஓகே.
அப்படி இருந்து நீ எங்ககிட்ட சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருந்தியோன்றதுக்காக தான் நான் கேட்டேன். இல்ல நீ நிச்சயமா இல்ல. சரி, அரவிந்த் கிட்ட நான் இதை கேட்டதை பத்தி ஒன்றும் சொல்லாத. எனிவே கேரி ஆன். வாம்மா, பேசுனியா? என்ன சொன்னா? பேசினேன்ப்பா. ஆனா என்ன சொல்லு. இல்ல, அவன் மனசுல அந்த மாதிரி ஐடியாவே இல்லை அப்படிங்கிறப்பா. இல்லைன்னா அவரோட நான் ஜஸ்ட் ஃப்ரெண்டாக தான் பழகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா இது, சிரிச்சு சிரிச்சு பேசி பழகிட்டு இருந்தாங்களே? அதான் அப்படி சிரிச்சு பேசுறதை பார்த்து நம்ம தான் ஏதோ அவசரப்பட்டு இப்படி பேசிட்டோமான்னு எனக்கே கொஞ்சம் கில்ட்டியாக இருக்கு. இல்லை, ஒருவேளை சரின்னு சொன்னா நாம ஏதாவது தப்பா எடுத்துக்குமோன்னு அப்படி குழப்பத்தில் இருக்கிறாளா? இல்லை, அவ கிளியரா தான் இருக்கா. ஐ திங்க் அவங்க 2 பேருக்கும் அந்த தாட் வேவ் லெங்க்த்லாம் மேட்ச் ஆயிருக்கு. நல்ல கம்பெனி, அதான் நான் ஃப்ரெண்டா பேசிட்டு இருந்தேன் அப்படிங்கிறா. அப்படியா? பின்ன என்ன பண்ணலாம்? ஒருவேளை நான் வேணா பேசி பார்க்கட்டுமா? அப்பா இல்லைப்பா, ஏன்னா அவ தெளிவா இருக்கா, அந்த மாதிரி ஐடியா இல்லைங்கிறா. அதை சொன்னதுக்கப்புறம் நம்ம துருவி சரிம்மா, எத்தனை நாளைக்கு அவள் இப்படியே இருக்க முடியும்? அவள் வாழ்க்கை கொஞ்ச நாள் விடலாம்ப்பா. ஏன்னா கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் அவளுக்கு இந்த மாதிரி ஐடியா வந்துச்சுன்னா திரும்பி அந்த சப்ஜெக்டை ரேஸ் பண்ணி பேசலாம் இல்லையா? காலம் போய்கிட்டு இருக்கேம்மா. அப்பா, அவள் எடுத்த முடிவு தான் தப்பாயிருச்சு. நாமளும் அவசரப்பட்டு ஒரு தப்பான முடிவு எடுக்கக்கூடாது இல்லையா? உண்மைதான். சரி, ஈஸ்வர்கிட்ட நான் பேசிக்கிறேன்ப்பா. சரி, அப்படியே சரி. ஈஸ்வரா. ஜெயசி சார், கமிஷனர் மருமகனை சும்மாவே சொல்லக்கூடாது. என்ன ஆனஸ்ட்டு, என்ன நேர்மை, என்ன சின்சியாரிட்டி. அவன் மட்டும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை வேலை பார்த்தான்னு வச்சுக்கோங்க, கமிஷனருக்கு நல்ல பேர். எனக்கிட்ட வேலை பார்க்கறதுனால எனக்கு தான் அந்த பேர். எது எங்கெங்க இருக்கணுமோ அது அங்கங்க இருந்தா தானே அதுக்கு பெருமை. அதை தெரிஞ்சு தானே உங்ககிட்ட கொண்டாந்து சேர்த்துருக்கேன். இங்கே வாயா. டோ, இங்கே வாயா. வாயா. நம்மால் தான் வாயா. நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் நிற்கிறதுனால யோசிக்கிறாப்புல பையன். பேசி சார், என்னதான் தீவிரவாதியாக இருந்தாலும் காக்கி சட்டையை பார்த்த உடனே அப்படியே ஆடி போய் காப்பில் வாங்க. வாங்க தம்பி. ஜெயசி சின்னத்துறை சார். ஹலோ சார். ஹலோ. அன்னைக்கே அறிமுகப்படுத்தலான்னு பார்த்தேன், திடீர்னு புறப்பட்டு லாட்ஜுக்கு போயிட்டீங்க. என்ன ஃபோனுக்குன்னு பண்ணாமல் திடீர்னு புறப்பட்டு வந்துட்டீங்க? லாட்ஜில் இனிமேல் தங்க முடியாது. தங்க முடியாதா? ஏன்? போலீஸ் கெடுபிடி ஜாஸ்தியாக இருக்கு. என்னாச்சு? போலீஸ் ஹோட்டலுக்கு ரைடுக்கு வந்திருக்காங்க. அங்கேருந்து தப்பிச்சு வருது பெரும் பாடாக போச்சு. என்ன ஜெயசி சார், இந்த மாதிரி ரெய்டு வர்றதெல்லாம் சொல்கிறது இல்லையா? எந்த ஏரியாப்பா? அவருக்கு தெரியாது. பாண்டி பஜாரில் பிருந்தாவன் லாட்ஜ் இருக்குல்ல, அங்கே தான். ஓ, அது டெரரிஸ்டோட த்ரெட்டனிங் அதிகமானதுனால சிட்டியில் இருக்க எல்லா லாட்ஜையும் ரைட் பண்ண சொல்லி கமிஷனரோட ஆர்டர். பாண்டி பஜாரில் கொஞ்சம் கெடுபிடி அதிகமாக இருக்குல்ல சார். ரெய்டுக்கு வரட்டும், அதை போய் தடுக்கிறதுக்கு நமக்கு உரிமை இல்லை. ஆனால் முன்கூட்டியே சொல்லியிருந்தீங்களா, நான் வேறு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருப்பேன்ல.
பையன் கொஞ்சம் புத்திசாலி இருக்கா கண்டி புறப்பட்டு வந்துட்டான், இல்லைன்னா அவன் மாட்டி நான் மாட்டு அப்புறம் எல்லாருமே மாட்டிருப்போம்ல சார். சரிப்பா, நீ வந்தது நல்லதுதான், கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். எப்போ பார்ப்பீங்க? போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணி ஜீப்பில் ஏற்றிட்டு போகிறத டிவி நியூஸில் பார்ப்பீங்களா? என்னப்பா என்ன ஒரு மாதிரியா பேசுகிற? பின் என்ன சார், நான் ஏன் சேஃப்டிக்கு பேசலை, எல்லாருக்கும் சேர்த்து தான் பேசுகிறேன். என்னால் அந்த ஹோட்டலில் தங்க முடியாது. நான் தனியாக பாதுகாப்பாக ஒரு சீக்ரெட்டான இடத்த எனக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இது முன் ஜாக்கிரதை மட்டும் இல்லை, முன் எச்சரிக்கை. நீ சொல்கிறதும் சரிதான்ப்பா. ஏன் கெஸ்ட் ஹவுஸில் தங்க வைக்கலாம்னா அங்கேயும் இடம் இல்லை. சரி, இந்த ரெசார்ட்டில் எங்கேயாவது ரூமில் தங்க வைக்கலாம்னா இங்கே அடிக்கடி விஐபிஸ் வருவாங்க, அவங்க பாதுகாப்புக்கு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வருவாங்க. சார், உங்கள் ரெசார்ட்லாம் வேணாம் சார், போலீஸ் ஏற்கனவே ரொம்ப கெடுபடியாக இருக்காங்க. வேற எங்கேயாவது தங்க வைக்கிறத பற்றி யோசிப்போம். அதான் நானும் யோசிக்கிறேன். சரி ராக்கி, நான் என்ன சொல்கிறேன், முன்னாடி பாருங்க பையன் வரும். ஹலோ சார். பாப்பா, சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். ஒரு முக்கியமான ஃபைல் அனுப்பணும். நீங்கள் சைன் பண்ண இடத்த மார்க் பண்ணியிருக்கேன் சார். கொடுப்பா, பேனா கூட. அப்புறம் தம்பி வேலையெல்லாம் எப்படி இருக்கு? ரொம்ப பிடிச்சிருக்கு சார். வந்து 2 நாளில் எல்லா ஸ்டாஃப்ட்டையும் நான் நல்லா பழகிட்டேன். பட் அவங்களுக்கு தான் நான் கமிஷனரோட மர்மம் தெரிஞ்சு என் கூட பழக சங்கோஜப்படுறாங்க. போப்பா, சரியா போய்டுண்ணா. ஓகே சார், வரேன் சார். ஓகே, சரிப்பா. ஜெயசி சார், ஏதாவது முக்கியமான வேலைன்னா ஆஃபீஸ் போக வேண்டியதில்லை, தம்பியே நான் இருக்கிற இடம் தேடி வந்துடுவாப்புல. என்ன தம்பி பார்க்குறீங்க? கமிஷனர் மருமகனா? ஆமாம். அதனால என்ன, அவர் இதுல எல்லாம் தலையிட மாட்டாப்புல. அது மட்டும் இல்லைப்பா, உன்னை யாருன்னே அவருக்கு தெரியாது. நான் அதுக்கு சொல்ல சார், வேற ஒரு மேட்ரு இருக்கு. என்ன? கமிஷனர் வீட்டில் எனக்கு ஒரு வேலை இருக்கு. இந்தியாவில் டெரரிஸ்ட் சம்மந்தப்பட்ட ஃபைல் ஒன்றும் நேஷ்னல் செக்யூரிட்டி சம்மந்தப்பட்ட ப்ளூ பிரிண்ட் ஒன்றும் அவர் வீட்டில் தான் இருக்கு. எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் அந்த ஃபைல்ஸில் தான் இருக்கு. அந்த ஃபைல்ஸ் மட்டும் எனக்கு கிடைச்சதுன்னா நம்ம பிஸ்னஸ் ஓஹோன்னு போகும். இந்த உலகத்தில் உள்ள எல்லா தீவிரவாதியோட தொடர்பும் நமக்கு கிடைக்கும். வெப்பன்ஸையும் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் லாட்டாக பணம் சம்பாதிக்கலாம். கமிஷனர் வீட்டில் தான் ஏன் தங்குற? நான் பார்க்குறேன், நீ கமிஷனர் வீட்டில் தான் தங்குற. ஜெயசி சார், என்ன சொல்றீங்க? ஆமாங்க, ராக்கியை கமிஷனர் வீட்டில் தங்க வைக்கிறது ஏன் பொறுப்பு. அது முடியுமா? ஏன் முடியாது சார்? நீங்கள் ஃபோன் போட்டு ராஜ்குமார் வர சொல்லுங்கள். இல்லை, இதெல்லாம் ஒத்து வருமா? ஃபோனை போட்டு அவனை வர சொல்லுங்கள் சார். மற்றதை நான் பார்த்துக்கிறேன். தம்பி சார், இங்கே வா தம்பி. என்ன சார், ஏதாவது? இல்லை இல்லை, ஒன்றும் இல்லை. சரி, நீங்கள் வா. ஓகே சார், வரேன் சார். சரிப்பா. சின்னத்தர சார், எனக்கு இதில் என்ன? அவன் வரட்டும் சார், இப்போ நான் பண்ணுறேன் எல்லா ஏற்பாடும். பேசாமல் இருங்க. அவன் வாயால் அவன் இவனை கூப்பிட்டு போகிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன், நீங்கள் பேசாமல் இருங்க. என்ன சார் அர்ஜென்ட்டாக வர சொன்னீங்க? சொல்கிறப்பா. என்ன சார்? தம்பி, நான் சொல்கிறேன். சார் வந்து மிஸ்டர் ராக்கி. ஹலோ சார். ஹலோ, ஐம் ராஜ்குமார். ஐம் ராக்கி.
சாரோட பிஸ்னஸ் பார்ட்னர். மும்பையில் அவருக்கு ஏகப்பட்ட கம்பெனி இருக்கு. இவர் இங்கே வந்ததுக்கு காரணமே உங்கள் கம்பெனியில் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான். பிஸ்னஸ் டீல் முடியறதுக்கு 1 வாரம் 10 நாள் ஆகலாம். ஆனால் அதில் ஒரு சின்ன சிக்கல். என்ன சார்? அது நார்த்தில் சார் ரொம்ப பெரிய புள்ளி. அவரை எங்கே தங்க வைக்கிறதுங்கிறதுல ஒரே யோசனை. அதுக்கு என்ன சார், ஏதாவது சார் வீட்டில் தங்க வைக்கலாமே. நீங்கள் சொன்னால் உடனே நான் ரூம் புக் பண்ணுறோம் சார். தம்பி, ஸ்டார் ஹோட்டலில் தங்க வைக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்போ மும்பையில் நடந்த சம்பவம் நாட்டுக்கே தெரிஞ்சது தானே. அதுதான் சார் கொஞ்சம் தயக்கப்படுறாரு. அதனால ஹோட்டல்லலாம் தங்க வைக்கிறது கஷ்டம்பா. அது கம்பெனி கெஸ்ட் ஹவுஸும் வேறு ஃப்ரீயாக இல்லைன்னு சார் சொல்கிறாரு. அவர் தங்கணும், அதே நேரத்தில் அவர் சேஃப்டியாகவும் இருக்கணும். அது மாதிரி ஒரு இடம் வேணும். அதுதான் சார். என்னப்பா? நான் ஒன்று சொன்னால் நீங்கள் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே? சொல்லுப்பா. சொல்லுப்பா. இல்லை சார், சாருக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா அவர் எங்கள் வீட்டிலே தங்கட்டும் சார். நாளை தவறாதீர்கள். காலை கைகளில் கை கூப்பும் கருவறை அமர்ந்திடு